எங்க அண்ணன் என்ன திட்டுவான், ஏய் என்ன வீட்டுல குரல் உயர்த்தி பேசுற, இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ. மேடையில நான் அநியாயமா பேசுறேன். 3 நாள் பேச மாட்டேன் எங்க அண்ணன் கிட்ட, அவனுக்கு தான் லாஸ். ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்ல மாட்டார். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்வார், மேடையில் எவ்வளவு நல்லா பேசுற, வீட்லயும் அப்படியே நடந்துக்கலாம்ல. இது எப்படி இருக்கு? படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது. படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம். அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ 2-3 இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொலியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும். எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. பசி எனக்கு. அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போலாம். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. ஒன்னு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைன்னா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்குள்ள எங்க அம்மாட்ட பசி, உட்காரு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடைச்சது. லைட்ங்கிறோம்ல, வெளிச்சம். வாட் இஸ் லைட்னு கேட்டாங்க. பாப்லோ நெருடா சொல்றான், I cannot explain what is light, but I can say for some extent light is a shadow of God என்கிறான். வெளிச்சம் என்பது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் டீப்பா யோசிச்சு பாருங்களேன், இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான்? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதை சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும், மலை இப்படி இருக்கும், கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன். விளக்கத்தானே முடியும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான், கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம். பாரதி. முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு கடந்துக்கோ. அந்த காட்சியை நான் பார்க்கறேங்க. அது ஒரு புராண காட்சி. இதை நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன், ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிடும். ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன் அவன். அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேரழகனா இருக்கிறான். ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? இந்த பாப்பா சொல்லலாம். அவன் உண்மையிலேயே அழகா இருந்தான். கடலோடிய கண்கள், பெரிய அப்படி மூடி அப்படி இருக்கு, 6 அடிக்கு இருக்கிறான், 6 பேக். தவத்துல இருக்கிறான். கருப்பு கலர்ல ஒரு பஞ்சகச்சமாய் கட்டிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான். பெரிய ஒரு பொட்டு, கருப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்கான். என்ன அழகு! அரக்கனா? நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா இல்ல, திரும்பி பார்த்தாங்க, பசிக்குது பார்த்து முடியுன்னு. அவன் இப்படி, அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ள போயிட்டேங்க. அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறானா, காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேர் அழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனா கருப்பா இருக்கிறான். என்ன? உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். நாளைக்கு எனக்கும் ஆதிபரா சக்திக்கும் போர். நான் இந்த அழகு கிழகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன். ஆதிபரா சக்தியை நான் கொல்ல வேண்டும். அவளை கொல்வதற்கு உன்னிடம் தான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவ சிரிக்கிறா. சிரிச்சு சொல்ற, ஆதிபரா சக்தியை கொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் தான். இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. பர்வீன் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு. அவ உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன், கையை வெட்டி போடுறான். டே 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 டே, இல்லனா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும், சொல்லுன்னு கழுத்துல கையை கத்தி வச்சுட்டான். முடியாதுடா, நான் போயிட்டான். இவ கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். துர்கா மாசுர்கள் அதை மறந்து விடவள், ஆதிபரா சக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளவள். நேரா வந்தா, சொல்லு.
அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்துல இருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார், பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு, அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை, மிரள்வா. தங்கம், தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது வந்து கெட்ட வார்த்தையில சொன்னா, அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். நான் அப்படியே பதறி போய் பாக்குறேங்க. அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறா. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது போர் புரிய தானே வந்தா இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்தனுண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்தனுண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோட. உடனே எழுந்துச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம். எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது? நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறேன். பேரன்பு படைத்திருப்பதும் சுயமரியாதையுடன் விளங்குவதும். நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன், அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது. வாசிப்பதைத்தான் செய்யும், மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ குற்றம் என்பது வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு. குற்றத்திற்கு தண்டனை உண்டியா? குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை? தன் ஆன்மாதான் தண்டனை. தன்னைத்தானே தான் அது ஒண்ணுமில்லாமாக்கும். பஷீர் எழுதிய ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை, சின்ன கதை. பாஸ்கரதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மிகப்பெரிய பணக்காரன், பேரன்பு கொண்டவன். தெருவுல தன்னுடைய நண்பனை பார்ப்பான். என்னடா இப்படி கிடக்குறியேன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான். அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கரதாசை கொலை பண்ணணும். இதான் கதை. படித்து விதிர்விதிர்த்து போனேன் நான். என்ன செய்யறான், எப்படி கொல்றதுன்னு ரெண்டு பேரும் திட்டம் போடும்போது அவன் மனைவி சொல்றா, அவர் சோஃபால உட்கார்ந்துருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு. சரின்னு போய், நானும் தெரியாதுல, எப்படி தெரியும், நீ பின்னால தானே அடிக்கிற, தெரியாது. நேரா போய் பின்னால இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த கலாட்டால அப்படி திரும்பி பார்த்துருவான். நண்பன் கொலை செய்கிறான்னு தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து உயிர் கிளம்பிடும், செத்துருவான். இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன், தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும், தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வுல இருந்து, அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளவு பெருசா தப்பா தெரியாதுங்க. தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை. குற்ற உணர்வுக்கு தண்டனை மிக மிக பெருசுங்க. குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது. நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லி தருகிறேன். என்னுடைய சமீபத்திலான என் பயணத்தில் நான் பேசுவதற்காக போகின்ற மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக போகின்ற மேடைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றன. என்னுடைய கல்லூரி தலைவர் பத்மபூஷன், இந்தியாவுடைய சீஃப் செக்ரட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தவர், மூசா ரசான் பேர் அவருக்கு. அவர் சொன்ன இப்ப சமீபத்தில் 86 வயது முதிர்ந்த நிலையில் உட்கார்ந்து 8000 நூல்களுக்கு மேல் தன் நூல்களை வாசித்தவர், 12 நூல்களுக்கு மேல் எழுதியவர், மிகப்பெரிய புத்திசாலி. அது ஒரு கிடங்குங்க, அறிவு கிடங்கு. அந்த கிடங்கு என்கிட்ட உட்கார்ந்து மேடையில பேசுது. ஒரு 5 விஷயத்தை சொல்லுச்சு. அந்த 5 விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நம்ம பெரிய விஷயங்களாக பெரிய மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிறோம்ல, உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்றேங்க, ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றுவது இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்க. ஆனால் அந்த யாருடைய வாழ்க்கையை மாற்றினீர்களோ அவர்கள் உலகம் மாறி இருக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா அது? ஒருத்தருடைய உலகத்தை சிலந்தி இருக்குல்லங்க, சிலந்தி, அதுக்கு எதுங்க ராஜாங்கம்? அதனுடைய வலைதான் அதற்கு ராஜாங்கம்.
இப்ப வைய தலைமை கொள்ளுங்கிறாங்களே, என்னங்க அர்த்தம்? வையத்திற்கு தலைமை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஸ்பீக்கரா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? சைலண்டா இருந்தீங்க. ஸ்பீக்கர், அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தானே. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிப்பானா சினிமால, அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பார், அவருக்கு பேர், நான் சொல்லல, இத எங்க ஐயா பெரியார்தாசன் சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னதாங்க சூப்பர். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். எங்க போவோம் இந்த நாடு மறு. நினைச்சு பார்த்தா வைத்தறிச்சல் அல்ல. இந்த இங்க இருந்து குதிக்க மாட்டாங்க, காலே தூக்கி வச்சு அடிப்பேன் அப்படின்னு காலை தூக்கி இறங்கு முதல்ல, அதுக்கப்புறமா அடிக்கலாம். அநியாயங்க. அவர் தான் சொல்லுவாரு, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் பாரு. இப்ப நினைச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றுகிறது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாமா? டிஆர்ஓ பாக்குறாரு, கமிஷனர் பாக்குறாரு, அந்த கோடியில போய் நின்னுக்கும். கோடி ரூபாவா? ஒன்னு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? பெரிதினும் பெரிது சொல்கிறேன், நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் எப்பொழுது திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உலகத்திற்கு நான் தலைமை கொள்கிறேன், என் துறைக்கு நான் தலைமை கொள்கிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலைமை கொள்ளுங்கள், பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், நீ அதிகாரத்திற்கு போக வேண்டுமா? தெரு பெருக்குகின்ற என் அடிமை இளைஞனே, நீ பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் உன் துடப்பத்தை எடுத்து தெரு பெருக்குவாயாக. இன்வால்வ்மெண்ட், முழுக்க முழுக்க கமிட்மெண்ட். எதிலுமே நீங்கள் முழுமையை காட்டுகின்ற பொழுது அது உங்களை தேடி உங்கள் கைக்குள் வந்து சேரும். எது நோக்கம் என்பதுதான். எல்லாம் காசால கிடைக்காதுங்க. முதல்ல அந்த மாயையை தூக்கி எறிங்க. எவ்ரிதிங் இஸ் நாட் மணி. எல்லாமே உண்பது நாழி, உடுப்பது 2, உறைவிடம் என்பது 1. தமிழ் 27,000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வீடு கட்டியிருக்கேன், கட்டிக்கோ. எங்க தூங்குவ? 27,000 அடியிலையும் சுத்தி சுத்தி தூங்குவியா? ஒரு இடத்துல தான் தூங்குவ. கல்யாணமானவர தான் அந்த முழு கட்டில் கூட உந்து கிடையாது, அதுலயும் பக்கத்துல ஒண்ணு படுத்துட்டு இருக்கோம். 6 அடி தான், ஆமாவா இல்லையா? அதனால தானே பட்டுக்கோட்டை பாடினா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்திற்கு எதுதான் சொந்தமடா. பட்டுக்கோட்டை. எங்க ஐயா 5 விஷயத்தை சொன்னாருங்க. பெரிதினும் பெரிது கேட்கிறேன் நான். என் அவ்வை சொல்றாங்க, நான் மூசாரசா சொன்ன கருத்தை சொல்றதுக்கு முன்னால என் அவ்வை சொன்னதை சொல்றேன். அவ்வை என்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா? இது வரைக்கும் இருக்காது. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், சின்ன பொண்ணுங்க இருக்கீங்க. அவ்வைங்கிறவ கிழவி கிடையாது. அதியனுக்கும் அவ்வைக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிலாம் நட்பு இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறதுனால அவளை கிளவியாக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு, சிந்தனை அப்படி இருக்கும் அவகிட்ட. அது ஒரு குறியீடு தான், அவ்வைங்கிறது ஒரு குறியீடு. அவ்வை அப்படிங்கிற சொல் என்னன்னா ஏவாள், ஈவ், ஆதி பெண்ணு அர்த்தம். ஆதி பெண்ணின் சிந்தனைன்னு அர்த்தம். சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பது, நமக்கான சுயமரியாதையை நாம் தக்க வைத்துக் கொள்வது. பாருங்க, இந்த 5 லேயரை சொல்றேன். நாம் எல்லோரும் வாழ்கிறோம். இந்த வினாடியில் நாம் எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா? இந்த வினாடியில உயிரோடு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயங்க. கொரோனா வந்துச்சா? 3 லேயர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் லேயர்ல தெரிஞ்சவங்க போனாங்க, செகண்ட் லேயர்ல கான்டாக்ட்ல இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாம போல கொண்டாடலாமா இல்லையா? இந்த வினாடியை கொண்டாடலாமா இல்லையா? இந்த சகோதரி சொல்கிறேன், life itself is sufficient to celebrate. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதே கொண்டாட்டத்திற்குரியதுதான். கொண்டாட்டத்திற்கு என்று ஒரு நாளை தேடிக்கொண்டு அப்படி சந்தோஷமா இருங்களேன். என் அவ்வை சொல்றாங்க, பெரிது எது தெரியுமா? அவ வந்து அந்த மார்க்கத்தை சொல்கிறார், ஹிந்து மார்க்கத்தை சொல்கிறார். பெரிது பெரிது புவனம் பெரிது, உலகம் தான் பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலச புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ. தொண்டு தாண்டா பெருசுண்டாவ, சாமி கூட பெருசு இல்லையா? அதானே திருமலர் தான் சொல்றான், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பர் கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோவில் பகவர் கதாக. சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். எவ்வளவு சிம்பிளா சொல்ற பாருங்க. அவ்வளவு பெரிய கருத்துங்க அது. சிம்பிளா சொல்றேன். இந்த 5 பாயிண்ட் சொன்னேன்ல, அதை சொல்றதுக்கு முன்னால் அதான் ஃபைனல் பாயிண்ட். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கு என் பேச்சு முடிய. என் மனசை உருக்கின ஒரு விஷயம்,
அதை கடத்திட்டு போயிடவா? என் மனசு ரொம்ப எதெல்லாம் ரொம்ப ஆழமா பாதிக்கிறதோ அதை நான் நேசிக்கக்கூடிய என் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான், தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் திடீர்னு எப்படி புதுசா தெரியுது நமக்கு? எவ்வளவோ நாளா கேட்ட வார்த்தை தான்ப்பா, திடீர்னு சொல்லும் போது நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற தெரியுமா, அப்பா சொல்லியிருக்கிறார், அம்மா சொல்லி, குழந்தை சொன்னா எவ்வளவு சந்தோஷமாங்க இருக்கு. முந்தானேத்து ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தாங்க, கதிரவன் ஸ்கூல் சொல்லி, திருப்பூர்ல இருக்குங்க. பேசி முடிச்சிட்டு வெளியில வரேன், ஒரு 17 வயசு குழந்தைங்க கார்ல ஏறதுக்கு முன்னால கார்ல வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா அவன் கண்ணில் தண்ணிங்க, நீ தொடச்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போனான். அவ்வளவுதான் அவன் என்கிட்ட பேசினது. என் சொல்லில் என்ன மாற்றத்தை அவனுடைய ஆன்மா கண்டது என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு போனான். எல்லோருக்கும் தான் பேசுகிறோம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் புள்ள நான் இந்த பேச்சு பேசினா கேட்குமா? மா ப்ளீஸ் மா, பசிக்குதுமா, சோறு போடுமா, இவ்வளவுதான் அவன் பேசுவான். நான் பேசினா தூங்குற ஒரே ஆளு என் பையன் தான். தூங்குவாங்க, சூப்பரா தூங்குவான். ஏண்டா தூங்குற அப்படி, தூங்கும் போது தானமா நீ பேசுறேங்கிறான். எல்லார் சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடாது, சில சொற்கள் தான். இப்போ சமீபத்தில் எத்தனையோ ஆண்டு காலமாக படிக்கிறோங்க. இன்னைக்கு காலையில படிச்ச பத்திரிகையை நாளை காலையில படிப்போமா? ஏங்க 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதினாங்க திருக்குறள், படிச்சுக்கிட்டே இருக்கோம் டெய்லி, ஒரு வார்த்தை மாறல. நான் சொல்லவா, முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள். யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பொதுமறை திருவள்ளுவம், திருக்குறள், குறள் தாங்க. அதை விட அதற்கு பிறகான சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன் என் லைஃப்ல. அது அந்த வார்த்தை அப்போ ஏற்படுத்தின உணர்வு அதுக்கு முன்னாலேயும் படிச்சிருக்கிறேன், ஏற்படுத்தல. இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு சொல்ற, ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்ததா உங்கள் கருத்தை வந்து அது அடையும். என் பிரார்த்தனைகள். உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்ன புரிஞ்சுதுங்க? உள்ளம் தாங்க கோவில், இந்த உடம்பு தாங்க ஆலயம். இப்படி நினைச்சுக்கோங்களேன். தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா? தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா? என் உள்ளம் கோவில், என் ஊன் உடம்பு ஆலயம். குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அப்பா, காந்தி தாத்தாவுடைய குரங்கு 2 கையை மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு? ஏன் ஒரு கையை பொத்தனா வாய்க்கு பொத்தாதா? 2 கையும் தெரியுமா? குறைவா சாப்பிடணும், குறைவா நல்லதா பேசணும், நல்லதா சாப்பிடணும், நல்லதா பேசணும். அத்துமீறல் இருக்கக்கூடாது ரெண்டுத்திலுமே. வள்ளல் பிரானார்க்கு வாய் தான் கோபுர வாசல். இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாட்டம் கொண்டவைதான், வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர. முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல். உடலில் இருந்து வேறு எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்துவிட முடியும்? எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான், சொல்லை தவிர. அவன் என்ன சொல்றான் பாருங்க, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்த படிக்கட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறான். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க சிவன் லிங்கம்ங்கிறத உங்க கடவுள்ல எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க, உங்களுக்குள் இருக்கிறான். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு இவங்க பேச கூப்பிட்டுருந்தாங்க, தமிழ் பெருங்கனவு நிகழ்ச்சிக்காக. இப்போ கோயிலுக்கு நண்பர்கள் போனார். நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கிறேன். கர்ப்பகிரகம் இல்லை, நவகிரகத்தை சுத்திட்டு வந்தான். இருங்க எனக்கு டைம் ஆகுது போலாம், இருங்கன்னு சுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சூப்பரா அந்த அம்மா பதில் சொன்னாங்க, எனக்கு இந்த வாட்டிக்கு சனி பெயர்ச்சி, நான் கொஞ்சம் கிரகங்களை சுத்திக்கணும்னு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் சிவபெருமானை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். சிவன் போதுமானவன் இல்லையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2ம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. படிக்கலையா கோளர் திருப்பதிகம்? கோலங்கள் என்ன செய்யும்? சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திருமூலர். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா? தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தினா பாருங்க, நம்மள கை பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல, கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் 5ம் காடா மணி விளக்கு. நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும். என்ன சொல்லுங்க இது? 75 வயசுல புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, 25 வயசுல புரிஞ்சுக்கோ. 75 வயசுல இவங்க ஆண்கள் டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் இணைத்தாய், வீழும் கண்ணீர் துடைத்தால் என் விம்மல் தனியும்.
என் தேவையை யார் அறிவார்? உன் போல் இப்போ சொல்லு. அத 30 வயசுல சொல்றது. கோத்து வச்சிருக்கோம்ல, நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் 75 வயசு ஆகட்டும் அந்த ஆளுக்கு. வாழ்க்கையில் சிறிய வயது என்று இல்லை என் உறவுகளே. வாழ்க்கையில் அந்த வினாடியில் ஏதேனும் வந்து சேர்ந்தால் அந்த வினாடியில் விழித்துக் கொள்ளுங்கள், அதை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய எல்லையை அடைவதற்கு சாதாரணமாக அப்படி போகக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சென்று விடுகிறார்கள். எங்க ஐயா சொன்ன அந்த 5 விஷயத்தை சொல்றேன். நாம் எல்லோரும் வாழ்கிறோம். நமக்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஃபர்ஸ்ட் லேயர்லயே வாழ்ந்து முடிஞ்சிடறோம். காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறோம் பாத்தீங்களா, வேலை முடிச்சு முடிஞ்சது வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒன்னும் யோசிக்கிறது இல்லை. சில பேர் இருப்பாங்க சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது, எங்க கிட்ட இருக்கிறாங்க. 40 வருஷமா ஒரே சேர்ல உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க? குழி விழுந்துரும் அந்த சேர், எதையுமே மாற்ற மாட்டாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போறது, ஒரு மாற்றம் இல்லை. எங்க பாப்பா சொல்வாரு, மீசாப்பேட்டில பிறப்பான், ராயப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில வேலைக்கு போவான், குரோம்பேட்டையில ஏதாவது வேலை இருந்தா போயிட்டு வருவான், அப்புறம் கண்ணம்மாப்பேட்டையில வந்து படுத்துக்குவான். 6 கிலோமீட்டர் அதோட வாழ்க்கை முடிச்சுக்கிறது. இந்த ராத்திரி வருவாங்க தெரியுமா வீட்டுல, 11 மணிக்கு வரும். என்ன ஏங்க லேட்டா வந்து? சாப்பிட்டியா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணும்? தூங்கு. இது சொல்றதுக்கு தான் 11:30 மணிக்கு வந்தியா நீ? லேயர்ஸ் இருக்கு இல்லைங்க லைஃப்ல, லேயர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் வாழ்க்கையில் சம்பாதிப்பது, அதோட வேலையை முடிச்சுக்கிறோம் நாம. எங்க ஐயா மூசா ரசா சொன்னார், 2வது லேயருக்கு போவதுதான் குடும்பம். Have connect with your spouse, have connect with your children. தொடர்போடு இருங்கள். எங்க தொடர்போடு இருக்கிறது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர். ஏங்க நான் வீட்டுக்காரருக்கு போன் பண்றேன், என்ன வார்த்தைங்க அது? நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர், உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கு, அது பரவாயில்ல, அவர் எனக்கு போன் போட்டார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு யாரோட பேசிக்கொண்டு தேவையா இது? இந்த சாத்தான் வச்சா பாருங்க பேரு ஆப்பிள்னு, ஏவாள் கடித்த ஆப்பிள் தெரியல, சிம்பிள். சாத்தான் கொடுத்து ஏவாள் கடித்த ஆப்பிள், தான் கடித்து தன் கணவனுக்கும் ஏவாள் கொடுத்த ஆப்பிள். 2 பேரும் இதை சாப்பிட்டு அநியாயம் பண்ணதுனால இறைவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேறப்பட காரணமான ஆப்பிளை கையில வச்சுட்டு சுத்துறோம், ஜாகிரதை. 2வது லேயர் இருக்குல்ல, have connection with your family. குடும்பத்தோடு நீங்கள் கனெக்டடா இருங்க. அது ஒரு பாண்டேஜை விடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 60 விழுக்காடு மனிதர்கள் சம்பாத்தியத்தில் காட்டுகின்ற அக்கறையை தன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்வதில் காட்டுவதே கிடையாது. நம்ம பல பேர் அண்ணனோட பேசி, நான் பேசி 12 வருஷம் பேசுறவங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல என்ன பெருமை உனக்கு? முடிஞ்சா போங்க, இன்னைக்கே போய் பேசுறீங்க, நாளைக்கு இருப்பமா இல்லையான்னு தெரியாது. இங்க அண்ணனா பிறக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அண்ணனோட பிறக்கணுங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சிங்க எனக்கு. அண்ணன் யார் தெரியுமா? எனக்கு அப்பா கிடையாதுங்க. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நான் போய் என் அண்ணனை பார்ப்பேங்க. என் அண்ணன் என் சின்ன அப்பா. பாருங்களேன், போய் இன்னிலேருந்து யாராவது பேசாம இருந்தீங்கன்னா போன் அடிச்சிருங்க. அண்ணா என்ன இப்படிதான் பதில் வரும். உன்னை பார்க்கணும் போய் என்ன திடீர்னு தோணுச்சுண்ணா, நாளைக்கு எங்க வெளில பார்க்கலாமா ப்ளீஸ்ண்ணா சொல்றேன். அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு முன்னால போன் வரலன்னா நான் காதை எடுத்துக்கிறேன், வந்துருவோம் அண்ணன். அதான் அண்ணன், மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணனை. அக்கா இருக்குதுல்ல, ஐயோ கடவுளே, பூனை முதக்குட்டி சாப்பிட்டுருமா பத்தியத்துக்கு. அப்படி குடும்பத்தில் பத்தியமாகி போன அக்காக்கள் இருக்கிறார்கள், அவர்களை அம்மாக்களாக இப்பொழுது இருந்தார் பாதுகாத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய சமூகத்திற்கு அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இருப்பார்களா என்றே தெரியாது, எல்லாரும் ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். அந்த கனெக்ஷனோட இருங்க, ஃபேமிலி கனெக்ஷன். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா. இந்த ஒத்த பிள்ளை பெற்றவங்களுக்கு 2 மறுபடியும் இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுங்களேன். அதுங்களுக்கு பெத்துக்க போற குழந்தைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிழவி 2 பேர் இருப்பாங்க, அதுவும் ஸ்கைப்ல தான் பேசிக்கும். உறவுகள் அற்று போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவுகள் இருந்தால் என் தோழமைகளை, என் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது லேயர். 3வது லேயர் ஒன்று சொல்ல, நிறைய பேர் 2வது லேயர்லயே முடிவாகி போயிடுறாங்க, 3வது லேயருக்கு போறதே இல்லை. ரசனை, ஈஸ்தட்டிக் சென்ஸ் இல்லையே, அட்ராவள குத்ராவள கொல்றா, இதெல்லாம் ஒரு பாட்டா? இறைச்சல், பேர் இறைச்சல். நான் 13 வயசுல படிச்சேங்க பொன்னியின் செல்வனை. என் மனசுல வந்தியத்தேவன் யார் தெரியுமா? நான் இதை நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன், சத்தியமா நம்புறேங்க. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பால்கனில இருந்து எட்டு பார்த்தா பஞ்ச கல்யாணி குதிரையில வந்து பேபி கம் அப்படின்னு கூப்பிடுவான்ற மாதிரியே கனவு வரும் எனக்கு.
அப்புறமா மணிரத்னம் சாருடைய படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரலன்னு. அது அவருடைய வந்தியத்தேவன், ஏன் வந்தியத்தேவன் இல்ல. ரசனை, ரசனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிய சிறிய விஷயங்களுக்கு. மழை பெய்கிறதா, குழந்தை பால் குடித்து தாய் மடியில் விளையாடி கொண்டிருக்கிறதா, ஜஸ்ட் அதை பார்த்து சிரிச்சிட்டு போங்க. ஏதோ ஒரு குழந்தையோ, ஒரு பெண்ணோ, ஒரு இளைஞனோ, ஒரு முதியவரோ, இங்க 90 வயசு கடந்து யாரேனும் ஒருவரை பார்த்தால், பைக்ல போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் இறங்கி நேரா போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்னுட்டு போங்க. 90 வயசு வரைக்கும் வாழறவங்களை இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல. பாத்துருங்க. ரசனையுடன் இருங்கள். இது 3rd லேயர். 4th லேயர் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்துகின்ற சோசியல் கனெக்ஷன். நமக்காகவே அழுதுட்டோம்ல, கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? எங்க ஐயா பால்ரவாயன் சொல்வார், ஏன் கோயிலுக்கு வெளியில, சர்ச்சுக்கு வெளியில, மசூதிக்கு வெளியில பிச்சைக்காரங்க அதிகம் தெரியுமா பர்வீன்? ஏன் சார் உள்ள ஓவர் கிரவுட் அப்படிம்பார். எப்ப பார்த்தாலும் போய் பிச்சைக்கு, எனக்கு இது குடு, எனக்கு அது குடு, எனக்கு இது குடு. நாளையில இருந்து பிரார்த்தனையை மாத்துங்க. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவா உன் சித்தப்படி என் வாழ்க்கையை நடத்துவாயாக என்று கேட்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்துங்க. 4th லேயர். 5th லேயர் ஒன்னு சொல்றேன். உங்களை படைத்த இறைவனோடு ஒரு 2 நிமிடமாவது உட்காருங்கள். யாராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவர்களாக இருந்தாலும். நான் பைபிளில் வாசித்திருக்கிறேன், உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். அறிவும் அன்பும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பான் இறைவன். அது எல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கின்றவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று பைபிள் சொல்கிறார். இறைவனோடு கனெக்டடா இருங்க. இந்த 5 லேயர், சுத்தமான கரங்கள், தூய்மையான இதயம், தீர்க்க தரிசனமான பார்வை, வெளிச்சமான புத்தி, ஆடாத கால்கள், இது தடுமாறுச்சுன்னா இது தடுமாறிடும். இதனோடு வாழ்க்கையை சந்திப்பது, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி, வரையறுக்கப்பட்ட இலக்கு, எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருள் வந்தாலும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற திறன், எதை செய்தாலும் மாறுபட்டு செய்யக்கூடிய திறன், ஆட்சி, தன்னம்பிக்கை, இதை கொண்டு புறப்படுகின்ற எவனும் வானத்தை வசமாக்கிக் கொள்கிறான். மிகப்பெரிய விஷயங்களை தேடிக்கொள்கிறான். என்னுடைய வளர்ச்சிக்கான ரகசியத்தை 2 வரிகளில் சொல்லி நான் செல்கிறேன். என் தாய் என்னை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு கிழிந்த பாயை விரித்தபடி எனக்கு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாள். என் தாயின் கதைகளில் இதுவரைக்கும் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை. அதனால்தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுங்கள். அங்கே இருங்கள். நான் சிறகு விரித்திருக்கும் ராஜாளி, வானம் விருந்திருக்கிறது, வாருங்கள் பரப்போம். கடலூரில் முதல் புத்தக திருவிழா தொடங்கிவிட்டது. வாசிப்பு பழக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். எந்த புத்தகத்தை காலில் பட்டாலும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில புத்தகங்கள் காலில் வெட்டி உதைக்கப்பட வேண்டிய புத்தகங்களும் உண்டு. படித்தால் தெரியும் நமக்கு. அறிவுதான் நமக்கான செல்வம். அந்த அறிவு செல்வத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அதை தொட்டு நிற்போம். அதுதான் பெரிதினும் பெரிது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி.